கல்லும் மண்ணும். ஒரு ஊரில் ஜான், ஜேம்ஸ் என்று 2 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பல காரணங்களுக்காக சண்டை போடுவார்கள். ஆனால் ஒருபோதும் தங்கள் நட்பை அவர்கள் விடவில்லை. அவர்கள் வேலை தேடி பணம் சம்பாதிக்க பல இடங்களுக்கு சென்றனர். அவர்கள் பல இடங்கள், கிராமங்கள், நகரங்கள், காடுகள் மற்றும் கடற்கரைகள் வழியாக சென்றனர். அவர்கள் தங்கள் பயணம் முழுவதும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு பாலைவனத்தை அடைந்தனர். அவர்களிடம் மிக குறைந்த உணவும் தண்ணீரும் மட்டுமே இருந்தது. அதனால் உணவும் தண்ணீரும் சேமிக்க வேண்டும் என்று ஜான் கூறினான். ஆனால் ஜேம்ஸ் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஜேம்ஸ் மிகவும் தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க விரும்பினான். அவர்கள் தண்ணீருக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். ஜான் ஜேம்ஸை அறைந்து விட்டான். பின் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். ஜேம்ஸ் மணலில் என் சிறந்த நண்பன் என்னை அறைந்து விட்டான் என்று எழுதினான். இறுதியாக அவர்கள் ஒரு சோலையை அடைந்தனர். தண்ணீரில் அவர்கள் இருவரும் குளித்து கொண்டிருந்த போது ஜேம்ஸ் மூழ்கிவிட்டான். ஜான் விரைந்து சென்று அவனை காப்பாற்றினான். ஜேம்ஸ் ஜானை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்தான். அவர்கள் சிறிது நேரம் தூங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். ஜேம்ஸ் அங்கே ஒரு பாறையில் ஏதோ ஒன்றை செதுக்கினான். அது என்னவென்றால், என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். ஜேம்ஸ் ஜானிடம், நீ என்னை அறைந்தபோது நான் அதை மணலில் எழுதினேன். காற்று இப்போது அதை பறக்க விட்டிருக்கும். ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றிய போது நான் அதை பாறையில் எழுதினேன். அது என்றென்றும் அங்கேயே இருக்கும் என்று கூறினான். பின் இருவரும் அங்கு இருந்து சென்றனர். எனவே அனைவரும் உங்கள் வேதனைகளை மணலில் எழுதவும் உங்கள் நன்மைகளை கல்லில் செதுக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எப்போதும் கெட்ட விஷயங்களை மறந்து நமக்கு செய்த நல்ல விஷயங்களை போற்ற வேண்டும்.